வெல்கம் டு WinPlus மேக்ஸ் சேனல். பத்தாவது லெசன் ஆயத்தொலை வடிவியல். அதில் ஃபஸ்ட் என்ன வருதுன்னா முக்கோணம் மற்றும் நாற்கரத்தின் பரப்பு. இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்கலான்னா, இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளி, அடுத்தது உட்புறமாக பிரிக்கும் புள்ளி, வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளி, ஒரு கோட்டு துண்டின் உட்புறமாக பிரிக்கும் புள்ளி, வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளி. அடுத்தது கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகளால் உருவான முக்கோணத்தின் பரப்பு, அதே மாதிரி கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகளால் உருவான நாற்கரத்தின் பரப்பு. இவ்வளோ இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, 2 புள்ளிகள் A என்ற புள்ளி x1 y1, B என்ற புள்ளி x2 y2. இரண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு Dக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா, D = x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இப்போ எடுத்துக்காட்டு ப்ராப்ளத்தை பாருங்கள். A என்பது 2, -1 மற்றும் B என்பது -3, 4 என்ற இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. இப்போ A என்ற புள்ளி -2, -1, B என்ற புள்ளி எவ்வளோ இருக்குது, -3, 4. இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு D, அதுக்குள்ள ஃபார்முலா தான் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இது x1 y1, இது x2 y2. இப்போ x2ன்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும்னா -3 x1 -2 -2 the whole square ப்ளஸ் y2 வந்து 4, y1 வந்து -1, அப்போ +1 ஆயிரும். 4 + 1 the whole square. இதில் என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு -5 the whole square, -5 the whole square ப்ளஸ் இது 5 ஸ்கொயர். அப்போது இது 25 வரும், இதில் ஒரு 25, அப்போ √50. சரியா? பயிற்சி கணக்கில் பாருங்கள். கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்கணும். இதை வந்து x1 எடுத்துக்கலாம், y1, இது x2 y2. அப்போது Dக்கு என்ன ஃபார்முலா, x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square is equal to x2 மதிப்பு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்குது, -x1 0 ப்ளஸ் y2 மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா 1 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வருது, இங்கே ஒரு மைனஸ், அப்போ +1 + 3 the whole square is equal to, இது வந்து 5 ஸ்கொயர் ஆயிரும், இது வந்து 4 ஸ்கொயர் ஆயிரும். இப்போ என்ன வரும்னா √25 கூட்டல் 16 சமம் 26. இப்போ 25 × 16 கூட்டணும்னா என்ன கிடைக்குன்னா √41. அதேமாதிரி ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்கள். D = x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square is equal to, இது x1 y1, இது வந்து x2 y2. இப்போ ஃபஸ்ட்டு x2லேருந்து x1 கழிக்கணும், 3லேருந்து 1 கழிக்கணும். அப்போ 3 - 1 the whole square plus y2 -6லேருந்து 4 கழிக்கணும். அப்போ -6 - 4 the whole square. இது என்ன வரும்னா 2 வரும், 2 ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து 10 வரும், -10. இப்போ என்ன வரும்னா 4 கூட்டல் 10 ஸ்கொயர், -10 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா +100. இதுக்கு மதிப்பு என்ன வரும்னா √104. இது வந்து நம்ம காரணிப்படுத்தும்போது என்ன வரும், 104 காரணிப்படுத்தும்போது 2 போட்டோன்னா 52, திரும்பி ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டோன்னா 26, திரும்ப ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டோன்னா 13. எப்படி எழுதலான்னா 2 × 2 × 2 × 13. இப்போ இந்த ஃபஸ்ட் 2க்கு ஒரு 2 வெளியே வந்துடும், அடுத்த இதுக்கு வெளியே எடுக்க முடியாது, அதனால் 26னே போட்டுருங்க, √26. சரியா? அடுத்தது ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளி கண்டுபிடிக்க ஃபார்முலா. இது ஒரு கோட்டு துண்டு, இதில் சென்டர் பாயிண்ட் வேணும்னா என்ன ஃபார்முலான்னா x1 + x2/2, அதுமாதிரி y1 + y2/2 தான் கொடுத்துருக்காங்க. சரியா? எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்கள். P என்பது 1, -3, Q என்பது -2, 5. இந்த P என்ற புள்ளியையும் Q என்ற புள்ளியையும் இணைக்கும் கோட்டின் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். P
P என்ற புள்ளி 1, -3, Q என்ற புள்ளி -2, 5. இப்போ நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது x1 y1 இது x2 y2 எடுக்கும்போது நடுப்புள்ளி ஃபார்முலா போட்டிருக்காங்க. இப்போ 1 கூட -2 இது எடுக்கணும். 1 - 2/2, -3 + 5 /2. 1 - 2னா -1/2. இதுக்கு வேல்யூ என்ன வரும்னா 2 + 2/2. +2/2னா அதுக்கு மதிப்பு வந்து 2/2னா அதுக்கு மதிப்பு 1. அப்போ -1/2, 1 தான் நடுப்புள்ளி. கீழ்கண்டவற்றின் நடுப்புள்ளி காண்க. இதுக்கு ஃபார்முலா தான் இருக்குது. x1 + x2/2 y1 + y2/2. இந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் மார்க் பண்ணிடுவோம். இது x1 y1 இது x2 y2. இப்போ நம்மளுக்கு x1 + x2 எடுக்கணும். அப்போ 2க்கு கூட -3. இப்போ என்ன வரும் 2 - 3/2, அடுத்த என்ன இருக்குது y1 + y2. அப்போ 0 + 5/2 0 + 5/2. இப்போது 2லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்குன்னா நம்ம -1 கிடைக்கும் /2. 0லேருந்து 5 கூட்டினா 5/2. இதுக்கு மேலே நம்ம இதை கேன்சல் பண்ண முடியாதான் நடுப்புள்ளி. இந்த கணக்கு பாருங்கள். இது x1 y1 இது x2 y2. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஈஸியாக. -1 இருக்குது 7 இருக்குது. ஃபஸ்ட்டு நடுப்புள்ளிக்கு இந்த ரெண்டையும் கூட்டணும். x1 x2. அப்போ -1 = 7/2, அதேமாதிரி அடுத்த என்ன இருக்குது 4 = 3/2. என்ன வரும்னா 6/2. இங்கே வந்து 7/2. இது ரெண்டு கேன்சல் பண்ணலாம். ரெண்டாம் எப்படி கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 3 வரும். நமக்கு இதில் என்ன ஆன்சர் வருதுன்னா 3, 7/2 தான் நடுப்புள்ளி. அடுத்த 3ஆம் கணக்கு பாருங்கள். இதில் x1 சொல்லக்கூடியது -2, y1னா 11, x2 அடுத்தது y2. இப்போது x1 + x2னா -2 + 4/2, அதுமாதிரி y1 சொல்லக்கூடியது என்ன இருக்குது 11 + 0/2 இஸ் ஈக்குவல் டு -2 + 4னா 2 2/2. அடுத்தது 11 கூட 0 கூடனா 11 தான் 11/2. இதை கேன்சல் பண்ணலாம். 2 × 2 கேன்சல் பண்ணி 1ன்னு போடலாம். இப்போ என்ன கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 1, 11/2 இதுதான் ஆன்சர். அடுத்தது பிரிவு சூத்திரம். அதில் ரெண்டான இருக்குது. உட்புறமாக பிரிக்கும் புள்ளி அதே மாதிரி வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளி. உட்புறமாக பிரிக்கும் புள்ளிக்கு இதில் வந்து நம்ம ப்ளஸ் போடுவோம். அதாவது m(x2) + n(x1) / m + n. அதே மாதிரி அடுத்தது என்ன வரும் my2 + ny1 / m + n. இதுதான் உட்புறமாக பிரிக்கும் புள்ளி. அதே மாதிரி வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளிக்கு அந்த ப்ளஸ் வர இடத்துல மைனஸ் போட்டால் போகும். சரிங்களா? பயிற்சி கணக்கில் பாருங்கள். கீழ்காணும் புள்ளிகள் இணைக்கும் கோட்டினை கொடுக்கப்பட்ட விகிதத்தில் உட்புறமாக மற்றும் வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளியை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, -1, 5, 3. அதோட ரேஷியோன் மதிப்பு வந்து 2:3. சரியா? உட்புறமாக பிரிக்கும் புள்ளி முதல் கொஸ்டின் பண்ண போகிறோம். இதில் வந்து முதல் பாயிண்ட்டை வந்து x1 y1 எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து x2 y2 எடுத்துக்கலாம். அந்த ரேஷியோவை m:n எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உட்புறமாக பிரிக்கும் புள்ளி பார்க்கலாம். உட்புறமாக பிரிக்கும் புள்ளியில் ஃபஸ்ட்டு m எழுதணும். m-இன் மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னா நமக்கு 2. அதே மாதிரி x2-வின் மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னா 5. 2 × 5 கூட்டல் n. என்னோட மதிப்பு வந்து 3. 3 × x1. x1 எவ்வளோ இருக்குது நமக்கு 2 இருக்குது. / m + n. அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டணும். 2 + 3, m வந்து 2. அடுத்து y2னா 3 கூட்டல் n வந்து 3. y1 என்ன இருக்குது -1 இருக்குது. / 2 + 3. இப்போது 2 5 பெருக்குனா 10, 3 2 பெருக்குனா 6, / 2 3 கூட்டினா 5, 2 3 பெருக்குனா 6, 3 கூட -1 பெருக்குனா -3 / 2 கூட 3 கூட்டினா 5. என்ன கிடைக்குது 16/5, 6லேருந்து 3 கழிச்சா நம்மளுக்கு என்னங்கன்னா 3 கிடைக்கும். 3/5. இதை வகுக்க முடியாது தான். உட்புறமாக பிரிக்கும் புள்ளியாக எடுத்துக்கலாம். நீ வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளி P(x y) = mx2
minus nx1 divided by m minus n, my2 minus ny1 divided by m minus n. இதில் mன் மதிப்பு எவ்வளோ இருக்குது? நமக்கு 2 இருக்குது. அடுத்தது x2 இன் மதிப்பு 5. அது மாதிரி மைனஸ் என்னோட மதிப்பு வந்து 3 இருக்குது. 3 இன்ட்டு x1 மதிப்பு வந்து 2 டிவைடட் பை இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடணும். 2 மைனஸ் 3 கமா my2 எம்மோட மதிப்பு வந்து 2 y2னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 3 இருக்குது. மைனஸ் என்னன்னு சொல்லக்கூடியது வந்து 3 y1னா மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 3. இப்போ 2 கூட 10 5 பேருக்குன்னா 10 மைனஸ் 3 2s are 6 2 மைனஸ் 3னா மைனஸ் 1. அப்போ அதே மாதிரி இங்கே 6 மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகி 3 ஆயிரும் டிவைடட் பை 2 மைனஸ் 3னா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 10 6 கழிச்சிட்டோன்னா 10 6 கழிச்சா 4 வரும். 4 பை மைனஸ் 1 காமா 6 கூட 3 கூட்டிட்டோன்னா 9 பை மைனஸ் 1. ஒரு நம்பரை மைனஸால் வகுத்தா என்ன கிடைக்கும்? மைனஸ் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் -4 கமா -9. இதுதான் வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளி. செகண்ட் சப்டிஷன் பாருங்கள். 3 கமா -2 4 கமா -1 எந்த விதத்தில் பிரிக்குதுன்னா 5:2 எந்த விதத்தில் பிரிக்கும்? உட்புறமான புள்ளியும் வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளியும் கண்டுபிடிக்கணும். இப்போ பி ஆஃப் xy கமா இதுதான் ஃபார்முலா. இதில் இது x1 3 y1 -2 x2 4 y2 -1 m-இன் மதிப்பு 5 n-இன் மதிப்பு 2 m வந்து 5 x2 மதிப்பு 4 அது மாதிரி ப்ளஸ் n-இன் மதிப்பு 2 x1 மதிப்பு 3 சரிதானே? இப்போ அதே மாதிரி m-இன் மதிப்பு 5 n-இன் மதிப்பு 2 y2 மதிப்பு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? -1 இருக்குது. y1ஓட மதிப்பு வந்து -2 இருக்குது. இப்போ நமக்கு டிவைடட் பை m + n இந்த ரெண்டையும் கூட்டி போடணும். 5 கூட 4 பெருக்குனா 20 2 கூட 3 பெருக்குனா 6 வகுத்தல் 5 2 கூட்டினா 7. இதே மாதிரி -5 -4 வகுத்தல் 7 20 கூட 6 பெருக்கு கூட்டினா 26/7. இங்கே வந்து -9/7. சரி, இதுதான் உட்புறமாக பிரிக்கும் புள்ளி. அது மாதிரி வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளியில் இந்த இடத்துல மைனஸ் ஒத்தை போட்டுருங்க. சென்டரில் மைனஸ் போட்டோம்னா என்ன வரும்னா நம்மளுக்கு 5 4 கூட 20 இங்கே வந்து 23 6 அப்போ -6ன்னு வரும். 5 கூட -1 பெருக்குன்னா -5 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் +4 ஆயிரும். இப்போ 20லேருந்து 6 கழிச்சா 14/3 இங்கே வந்து -1/3 வரும். இதுதான் வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளி. அடுத்தது முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம். அதுனா என்னென்னா ஒரு முக்கோணம் போட்டுருங்க. இதில் 3 நடுக்கோடுகள் இருக்கும். நடுக்கோடுகள் என்னென்னா ஒரு முனையின் எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளிக்கு வரையப்படும் கோடு. இது வந்து ஒரு முனை. இந்த முனையிலேருந்து இந்த எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளிக்கு ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். நடுப்புள்ளிக்கு வரைய கோடு தான் முக்கோணத்தின் நடுக்கோடு. அதே மாதிரி 3 நடுக்கோடு போடலாம். இப்படியும் போடலாம். இந்த கோடு தான் ஈக்குவலாக பிரிக்கும். அதே மாதிரி 3வது கோடு இந்த கோடு இந்த சைடை ஈக்குவலாக பிரிக்கும். அப்படின்னா இந்த 3 நடுக்கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கும். அதான் முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் G. அது கண்டுபிடிக்க ஃபார்முலா இது x1 y1 இது x2 y2 இது x3 y3 x1 கூட்டல் x2 கூட்டல் x3 டிவைடட் பை 3 கமா y1 கூட்டல் y2 கூட்டல் y3/3. இப்போ நம்மளுக்கு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் கிடைச்சிரும். சரியா? பயிற்சி கணக்கில் பாருங்கள். கீழ்கண்ட புள்ளிகள் இணைக்கும் முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும். முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையத்துக்கு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. x1 கூட்டல் x2 கூட்டல் x3/3 கமா y1 கூட்டல் y2 கூட்டல் y3/3. இப்போ நம்மளுக்கு x1 மதிப்பு -5 x2 மதிப்பு +1 x3 மதிப்பு 7 டிவைடட் பை 3 கமா y1 என்ன இருக்குன்னா -4. அடுத்தது y2ஓட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா 6. அதுமாதிரி y3ஓட மதிப்பு -4 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு இப்போ எல்லாத்தையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா -5 இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டினா 8. 8லேருந்து 5 கழிச்சா 3/3. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? ஒரு ப்ளஸ் நம்பர் 6 இருக்குது, 2 மைனஸ் நம்பர் இருக்குது. இப்போ -8 + 6 அப்போ -2/3. இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணி 1 கொடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 1,
-2/3 1, -2/3 தான் இந்த முதல் கொஸ்டினோட ஆன்சர். சரியா? இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாம் கொஸ்டினுக்கு என்ன ஃபார்முலா? x1 x2 x3 மூணையும் கூட்டணும். அப்போ என்ன வரும்? -10 -8 -3/3 கமா ஒரு y1 -4 -1 -5/3 இஸ் ஈக்குவல் டு இதில் எல்லாத்தையும் கூட்டினா -18 அது கூட ஒரு திருப்பி ஒரு 3 கூட்டணும்னா இல்லாமல் ஒரே இடம்னால கூட்டிடலாம். -21/3 கம்மா இங்கேயும் எல்லாமே மைனஸ் இடலாம், அப்போ கூட்டிடலாம். அப்போ என்ன வரும்? -5 -10. இதை கேன்சல் பண்ணலாம். நம்மளுக்கு முதல்ல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 7 கிடைக்கும். ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுதலாம்னா இஸ் ஈக்குவல் டு -7 -10/3 இதுதான் நடுக்கோட்டு மையம். அடுத்ததாக முக்கோணத்தின் பரப்பு. முக்கோணத்தின் பரப்பு A x1 y1 B x2 y2 C x3 y3 என்ற முனை புள்ளிகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பு. 3 முனைகள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு 2 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதில் செகண்ட் இருக்க ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது 1/2 மாடுலஸ் x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. குறிப்பை பாருங்கள். பரப்பு வந்து குறையெண்ணாக இருக்க இல்லாது. பரப்பில் வந்து குறையெண்ணாக இருக்காது. சப்போஸ் குறையெண்ணாக வந்தால் அதை மிக எண்ணாக மாற்றணும். அதுக்காக மாடலஸ் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தின் பரப்பு 0 ஆயிட்டுன்னா கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகளும் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிரும். ஒரே கோட்டில் வந்துடும். A x1 y1 B x2 y2 C x3 y3 இந்த 3 புள்ளிகளும் என்ன வந்துடும்? ஒரே கோட்டில் வந்து வந்துடும். 3 ஒரே கடமை புள்ளிகள்னு சொல்லுவாங்க. சரியா? பயிற்சி கணக்குகள். கீழ்கண்ட புள்ளிகளை இணைக்கும் முக்கோணத்தின் பரப்பு காண்க. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு -9,0 -8,6 -1, -2 இதனுடைய முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும் இந்த புள்ளிகளை கொண்டு. சரியா? முக்கோணத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா 1/2 x1 y1 x2 y2 x3 y3 திரும்பவும் முதல் பாயிண்ட்டை திரும்ப எழுதணும் x1 y1. சரியா? ஈக்குவல் டு 1/2 முதல் பாயிண்ட் என்ன இருக்குன்னா -9 0 அடுத்தது -8 6 மூணாவது பாயிண்ட்டு -1 -2 இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு திரும்ப எழுதணும். அதான் x1 y1 திரும்ப வந்திருக்கு. அதனால் -9, 0. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இதை இந்த மாதிரி பெருக்கிடலாம். இது 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 மூணையும் பெருக்கி எழுதிடலாம். பெருக்கி எழுதும்போது என்ன வரும்னா 9 கூட அரை பெருக்கும்போது 54 -54 மாதிரி இந்த 2 பெருக்கும்போது +16 இந்த 2 பெருக்கும்போது 0 ஆயிரும். மைனஸ் அதே மாதிரி இப்போ இப்படி பெருக்கணும். 0 கூட -8 6 கூட -1 -2 கூட -9. இப்போ நம்மளுக்கு 0 கூட -8 பெருக்கும்போது 0 தான். அடுத்து 6 கூட -1 பெருக்கும்போது -6 -2 இருக்குது -9 இருக்குது. பெருக்கும்போது என்ன கிடைக்கும்னா +18 இஸ் ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் இங்கே என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு -54 இருக்குது +16 இருக்குது. இப்போ -54 16 கழித்து பெரிய அடையாளம் போடணும். பெரிய அடையாளம் அப்போ என்ன கிடைக்குன்னா -38 மைனஸ் இங்கே என்ன இருக்குன்னா 18 இருக்குது ஒரு -6 இருக்குது. அப்போ 18 6 கழிச்சானோன்னா +12 இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -12 இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ இதனுடைய மதிப்பு எவ்வளோ வரும்னா -38 இருக்குது -12 இருக்குது. ரெண்டுமே ஒரே அடையாளம்னால கூட்டணும். -50 இப்போ இஸ் ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் இது என்ன பண்ணலான்னா நம்ம மாடலஸை எடுக்கும்போது மாடலஸை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த மைனஸ் வந்து என்ன ஆகுனா +50 மாறும். இப்போ ரெண்டாம் எப்படி கேன்சல் பண்ணு 1 இங்கே 25 இஸ் ஈக்குவல் டு 25 சதுர அலகுகள். இந்த முக்கோணத்தின் பரப்பு 25 சதுர அலகுகள். அதில் ரெண்டாம் கணக்கு -9, -2 -8, -4 2, 2 இதில் முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள் 1/2 மாடுலஸ் ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. இப்போ முதல் பாயிண்ட் வந்து -9, -2 ரெண்டாவது பாயிண்ட் எழுதுகிறோம் -8, -4 மூணாவது பாயிண்ட்டு 2, 2 எழுதியிருக்கேன். அடுத்த கடைசி பாயிண்ட்டாக எதில் எழுதணும்னா முதல்ல எழுதுனே திருப்பி எழுதணும். அதான் x1 y1 போட்டிருக்கோம். சரியா? இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டையும் பேருக்குன்னா 36 -8 2 இருக்குது -16 2 இருக்குது -2 இருக்குது -4
இப்போது திரும்ப கீழேருந்து மேலே பெருக்கும்போது என்ன வரும்னா -2 இருக்குது, -8 இருக்குது 16, -4 இருக்குது 2 இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் பெருக்கும்போது -8, 2ஐயும் -9ஐயும் பெருக்கும்போது -18, 36 -20 வரும், அது 16 ஆகும். சரியா? 36 -20னா 16. இங்கே வந்து 16, இந்த ரெண்டும் ஒரே அடையாளம்னா கூட்டிடலாம், -26. இப்போ உள்ள மைனஸால் பெருக்கிங்க. இப்போ -16, -, ப்ளஸ் 16 16 என்ன ஆகும்னா கேன்சல் ஆயிரும். 16 16 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? 26 இருக்கும். 2 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணால் 1, இங்கே என்ன வரும்னா 13. இப்போ 13 சதுர அலகுகள் இருக்கும். சரியா? அடுத்ததான் நாற்கரத்தின் பரப்பு. நாற்கரத்தின் பரப்புக்கு 4 முனைகள் இருக்கும். A x1 y1, B x2 y2, C x3 y3, D x4 y4. இப்போ நான் நாற்கரத்தின் பரப்புக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதோட சிம்பிளாக இந்த ஃபார்முலா இதுதான் ஈஸியாக இருக்கும். 1/2 x1 y1, x2 y2, x3 y3, x4 y4, x1 y1. அதாவது முக்கோணத்தின் பரப்புலன்னா x3 y3 அதுக்கடுத்து x1 y1. இதை எக்ஸ்ட்ரா ஒரு கூட பாயிண்ட் வரும், அவ்வளோதான். பயிற்சி கணக்குகள் பாருங்கள். கீழ்கண்ட கணக்குகளின் 4 முனைகளை கொண்ட நாற்கரத்தின் பரப்பு காண்க. இந்த ஃபஸ்ட்டு கணக்கு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா நாற்கரத்தின் பரப்புக்குள்ள ஃபார்முலா 1/2 x1 y1, x2 y2, x3 y3, x4 y4, x1 y1 இஸ் ஈக்குவல் டு x1 y1னா -9 -2, x2 y2னா -8 -4, x3 y3னா மூணாவது பாயிண்ட்டு 2 2, கடைசி பாயிண்ட்டு 1 -3. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு திருப்பி எழுதணும். இந்த பாயிண்ட்டு -9 -2. இப்போ இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ பெருக்கலாம். இப்படி பெருக்கிறோம். மேலே உள்ள நம்பர் கொண்டு கீழே நம்பர் பெருக்கும். இப்போ என்ன வரும்னா -9 இருக்குது, -4 இருக்குது, அப்போ 36. -8 இருக்குது, +2 இருக்குது, அப்போ -16. அதுமாதிரி 2 இருக்குது, -3 இருக்குது, அப்போ -6. 1 இருக்குது, -2 இருக்குது, அப்போ -2 மைனஸ். இப்போ திரும்ப எப்படி பெருக்கிறோம்னா இந்த மாதிரி பெருக்கிறோம். -2 இருக்குது, -8 இருக்குது, அப்போ +16 ஆயிரும். -4 இருக்குது, +2 இருக்குது, அப்போ -8. அதேமாதிரி அடுத்தது 2 இருக்குது, 1 இருக்குது, +2. -3 கூட -9 பெருக்குன்னா +27 ஈக்குவல் டு 1/2. இப்போ இது எல்லாமே மைனஸ் நம்பர், இது ஒருத்தே ப்ளஸ் நம்பர். அப்படியே எழுதிங்க. ப்ளஸ் நம்பர் அப்படியே எழுதிட்டு இதெல்லாம் கூட்டி போட்டுருங்க. -22 -24 வரும். இங்கே வந்து 3 ப்ளஸ் நம்பர் இருக்குது. 16 2 27. 3 நம்பரையும் கூட 45 வரும். 45 -8 இஸ் ஈக்குவல் டு 1/2. 36லேருந்து 24 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும். மைனஸ் 45லேருந்து 8 கழிச்சா 37 கிடைக்கும். சரியா? ஈக்குவல் டு 1/2. 12 - 37னா -25. இப்போ இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த மாடுலஸை எடுத்துகிட்டோன்னா என்ன ஆயிரும்னா அது பாசிட்டிவ் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு மாடுலஸாக -25னா அதுக்கு மீனிங் வந்து +25 தான். +25. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 12.5 இஸ் ஈக்குவல் டு 12.5 சதுர அலகுகள். நாற்கரத்தின் பரப்பில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். -9, -8, -6, -1, -2, -6, -3. நாற்கரத்தின் ஃபார்முலா எழுதியிருக்கேன். x1 y1 1/2 மாடுலஸ் x1 y1, x2 y2, x3 y3, x4 y4, x1 y1. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தப்பு இல்லாமல் பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பெருக்கிறோம். எப்படி பெருக்கிறோம்? -9 கூட 6 பெருக்குன்னா -54. -8 கூட -2 பெருக்குன்னா 16. -1 -3 இருக்கும், +3. 6 கூட 0 பெருக்குன்னா 0. இப்போ மைனஸ் திரும்ப ரிவர்ஸில் பெருக்கிறோம். இப்போ என்ன வரும்னா 0 கூட -8 பெருக்குன்னா 0. அடுத்து 6க்கு -1 இருக்குது, -6. அதேமாதிரி -2 -6னா +12. -3 -9னா +27. சரியா? இப்போ இங்கே -54 இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டினா 19. அதேமாதிரி இங்கே -6 அப்படியே வச்சுருக்கோம். இந்த ரெண்டும் ப்ளஸ் நம்பரால் 39. இப்போ -54 19 கழிச்சோன்னா -35.
இதில் என்ன இருக்குன்னா 39 6 கழிச்சோம்னா 33 வரும். ப்ளஸ் 33. இங்கே ஒரு மைனஸ்னால -33. இந்த ரெண்டையும் கூட்டினோன்னா -68. -68 இப்போ மாடலஸை ரிமூவ் பண்ணும்போது +68 ஆகுது. 2 டேபிள்ஸ் கேன்சல் பண்ண 34. 34 சதுர அலகுகள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.